ஹாய், இட்ஸ் தேர்ஸ்டே நைட் தான். அதாவது பொதுவாகவே எதுக்கு நைட்டே அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா தேர்ஸ்டே நைட் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கும்போது இந்த வெரி நெக்ஸ்ட் டே அதாவது பூஜை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு விசேஷம் தானே, அந்த வெள்ளிக்கிழமை நாள் நம்ம பூஜை செய்வோம் இல்லையா, மகாலட்சுமி பூஜை செய்வோம், நிலவாசல் பூஜை செய்வோம், அடுப்புக்கு பூஜை செய்வோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு டைம் பத்தாது இல்லையா. நெக்ஸ்ட் டே நமக்கு மார்னிங் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோலமெல்லாம் போடுறது, அடுப்புக்கெல்லாம் கோலம் ஸ்வஸ்திக் வைப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் நைட்டே க்ளீன் பண்ணி இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட் டேன்னு சொல்லும்போது வெரி ஈஸியாக இருக்கும். அதே நிலவாசல் எல்லாமே ஒரு 5 o'clock இருக்கும்போது நிலவாசலில் நம்ம போன வாரம் வச்ச அந்த மஞ்சள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறுநாள் எழுந்திரிச்சு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து வெளியே நிலவாசலுக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பூஜை செஞ்சுக்கலாம். உள்ளே வந்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு தீபமும் ஏற்றிக்கலாம். உப்பு தீபமும் ஏற்றுறோம் இல்லையா, மகாலட்சுமியை வரவேற்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் டிப்ஸாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் பூஜை செய்யும்போது ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லை மண் குடுவையிலையோ கொஞ்சம் நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு மகாலட்சுமி முன்னாடி வச்சுக்கலாம். அதை தாண்டி என்ன செய்யலாம்னா, அந்த அந்த காசெல்லாம் கையில் எடுத்துகிட்டு மறுபடியும் போடுங்க. நான் பெஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, குடுவையில் போடுறத விட மண் குடுவையில் போடுறத விட நம்ம கண்ணாடி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் காயின்ஸ் எல்லாம் போட்டு வைங்க. காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம அந்த காயின்ஸை பூஜை செஞ்சிட்ருப்போம் இல்லையா, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தூபதீப ஆராதனையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு அந்த பவுலில் இருக்க அந்த காயினை எடுத்து அந்த பவுல்லேருந்து எடுத்து மறுபடியும் உள்ளே போடுங்க. பவுல்லேருந்து எடுத்து மறுபடியும் உள்ளே போடுங்க. அப்படி போடும்போது சத்தம் வரும் இல்லையா, அந்த சில்லறை காசோட அந்த காசோட சத்தம் வரும் இல்லையா, அது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும். அது அப்படி செய்யும்போது அது பணத்தை ஈர்க்கும் தன்மை, அதுக்கு சக்தி அதிகமாக உள்ளது. ஸோ நம்மளால் வந்து செய்யும்போது பணவரவு நமக்கு அதிகமாகும். அதுதான் மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சத்தம். ஸோ பணவரவு அதிகமாகும். லக்ஷ்மி வந்து இங்கேயே தங்கிடுவாங்க, நம்ம வீட்டிலையே தங்கிடுவாங்க. அது ஒரு ஐதீகம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு சோம்பேறித்தனம் தான் நம்மளோட வெற்றிக்கு தடைக்கல்லாக இருக்குது. சோம்பேறியாக இருக்கிறத விட்டுடுங்க. ஒரு வேலையை இன்றைக்கி முடிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கே முடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி டைம் இருக்கும், ஆனாலும் ஒரு அசால்ட்டாக சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு விடுவோம். ஆனால் நாளைக்குன்னு வரும்போது நாளைக்கு வேறு ஏதாவது வேலை வந்துடும். நம்மளால் அந்த நேற்று செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியாமல் போயிடும். ஸோ பெண்டிங் ஆகிடும். இதனால தான் நம்ம வெற்றிக்கு அது ஒரு தடைக்கல்லாக இருக்குது. ஸோ சோம்பேறித்தனத்தை ஒழிச்சிட்டு சுறுசுறுப்பாக இருங்க. என்றைக்குமே அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அன்னன்னைக்கே செய்யுங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரும். என்றைக்குமே பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலை செஞ்சால் என்ன வேலை செய்கிறோமோ அதை செய்யும்போது அது வெற்றியை தரும். நீங்கள் நிறையா அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம டைரக்ட் கனெக்ஷனில் இருப்போம் அந்த யூனிவர்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி யூனிவர்ஸ் கூட கனெக்டில் இருக்கும்போது ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஸோ என்ன கேட்டாலும் கிடைக்கும்ன்றதை விட அதுக்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும். முயற்சி எடுத்துகிட்டு நம்ம யூனிவர்ஸ்கிட்ட டைரக்ட் கான்டாக்டில் பேசிக்கணும். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை செய்ய நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் பூவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க கட்டி கொடுத்துருந்தாங்க. நான் அதை கொஞ்சம் பிச்சு தனித்தனியாக எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கும்போது நெக்ஸ்ட் டே பூஜை செய்வது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம ஹரிபரியாக செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.